நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதிகமாக லாபம் பெறுறதுக்கு, ஹை ரிட்டர்ன்ஸ் அடைகிறதுக்கு ஒரு நிலத்தை அல்லது வந்து ஒரு அப்ரூவ் பிளாட்டை எப்போ வாங்கி எப்போ விற்கணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஜென்ரலாக வந்து நம்ம வந்து இந்த டெவலப்மெண்ட்டை அதை வந்து 3ஆக பிரிக்கிறோம். அண்டர் டெவலப்டு ஏரியா, டெவலப்பிங் ஏரியா, டெவலப்டு ஏரியா 3ஆக பிரிக்கிறோம். நம்ம எப்போ ஒரு இடத்த வாங்கணும் அப்படின்னா, அண்டர் டெவலப்டு ஏரியாவிலேருந்து அது வந்து ஜஸ்ட் டெவலப்பிங் ஏரியாவாக ஸ்டார்ட் ஆகும் பார்த்திங்களா, அங்கே வாங்கணும். அது எப்போ விற்கணும் அப்படின்னா, அது கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகி டெவலப்டு ஏரியாவை மாற போகிற டைமில் விற்றுடணும். ஸோ இதான் வந்து இதுக்கு பின்னாடி இருக்கிற விஷயம். அப்படி வாங்கினீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து அதிகமாக லாபம் கிடைக்கும். ஏன்னா அண்டர் டெவலப்டு ஏரியாலேயோ டெவலப்டு ஏரியாவிலேயோ வந்து உங்களுக்கு வந்து இந்த ரிட்டர்ன்ஸ் வந்து அதிகமாக இருக்காது. அதனால் எப்போவுமே டெவலப்பிங் ஏரியாவில் ஸ்டார்டிங்கில் வாங்கி எண்டில் வந்து விற்றுடணும். இப்போ தான் மேக்ஸிமம் கிடைக்கும். சரி, இப்போது நான் வந்து ஒரு இதுக்கு முந்தின வீடியோவில் சொல்லியிருப்பேன், ஒரு லேண்டை வாங்கி 5 லட்ச ரூபாய்க்கு வாங்கி 25 வருஷம் கழித்து அது வந்து 1.6 crores எப்படி மாறும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பேன். இது வந்து ஒரே லேண்டில் 25 வருஷம் ஆக்சுவலாக வைக்கக்கூடாது. என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு லேண்டு வாங்குறீங்க, அது வந்து டெவலப்டு ஏரியாவாக மாறுறதுக்கு வந்து 5 வருஷமோ 10 வருஷமோ 15 வருஷமோ ஆகலாம். இது வந்து டிபெண்டிங் அப்பான் தி ஏரியா, ஒரு ஏரியாவை பொறுத்து இது வேரி ஆகும். அதனால் டெவலப்மெண்ட் ஸ்டார்ட் ஆகும்போது வாங்குறீங்க, ஒரு 10 வருஷத்தில் டெவலப் ஆகுதுன்னு வச்சுருங்களேன். இப்போ நீங்கள் விற்றுடுறீங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, அடுத்து டெவலப்மெண்ட் ஸ்டார்ட் ஆகும்ல, அந்த ஏரியாவில் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும். அதே மாதிரி தான் அது வந்து டெவலப் ஆனோடனே அதை விற்றுடணும். ஸோ ஒரே இடத்த 25 இயர்ஸாக வச்சுட்டு இருந்து நீங்கள் விற்கிறது மேக்ஸிமம் ப்ராஃபிட் வரும் அப்படின்னு சொல்ல முடியாது. பிகாஸ் டெவலப்டு ஆகிடுச்சுன்னா அதுக்கு வந்து ரிட்டர்ன்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். அதனால் எப்போவுமே என்ன பண்ணுங்கன்னா, ஒரு இடத்த வாங்குங்க. எப்போ வாங்குங்க? டெவலப்மெண்ட் ஆரம்பிக்கும் போது வாங்குங்க. நல்ல டெவலப் ஆனதுக்கப்புறம் அதை வந்து விற்றுருங்க. திரும்ப வந்து டெவலப்மெண்ட் ஸ்டார்ட் ஆகிற ஏரியாவில் வாங்குங்க. இப்படியே பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா தான் நீங்கள் வந்து மேக்ஸிமம் ப்ராஃபிட்டை வந்து ரீச் பண்ண முடியும். ட்ரை பண்ணி பாருங்கள், சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.